புதுச்சேரி அரசை கண்டிக்கின்றோம். அனுமதியோம் 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 அனுமதியோம். திணிக்காதே 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 திணிக்காதே. புதுச்சேரியில் யோகா நாள் விழாவிற்காக அங்குள்ள பேனரில் ஹிந்தி எழுத்துக்கள் வைக்கப்பட்டதை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருகின்றன தமிழக வாழ்வுரிமை கட்சியினர். பேனர்களில் உள்ள இந்தி எழுத்துக்களை கருப்பு மை பூசி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அழைத்ததால் அப்பகுதியில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பேனர்களில் உள்ள இந்தி எழுத்துக்களை கருப்பு மை பூசி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அழைத்ததால் தற்போது அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் யோகா நாள் விழாவிற்காக வைக்கப்பட்ட பேனர்களில் உள்ள இந்தி எழுத்துக்களை கருப்பை மூசி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அழைத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் இளையராஜா இணைப்பிலுள்ளார். வணக்கம் இளையராஜா, தற்பொழுது புதுச்சேரியில் இந்தி எழுத்துக்களை கருப்பு மை பூசி அழைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றன. அது குறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. சர்வதேச யோகா தினம் வரும் ஜூன் 21ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான முன்னோட்ட நிகழ்ச்சி மே 27ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற உள்ளது. இதற்காக நகரம் முழுவதும் பதாகைகள் மற்றும் விளம்பர பலகைகள் நிறுவப்பட்டுள்ளன. ஆனால் அந்த பதாகைகளில் அனைத்து அறிவிப்புகளும் இந்தியில் மட்டுமே இடம்பெற்றுள்ளன என்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருப்பது தமிழ் பேசும் புதுச்சேரி மக்களிடையே அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு எதிராக தமிழ் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் குரல் கொடுத்து வரும் நிலையில் புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே வைக்கப்பட்டுள்ள பேனர்களில் இடம்பெற்றுள்ள இந்தி வார்த்தைகளை கருப்பு மை பூசி அழிக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.